நம்ம இன்னைக்கான வீடியோவில் தனுஷ் நடித்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண கேப்டன் மில்லர் படத்துடைய பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எனக்கு கேப்டன் மில்லர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி படத்தை இண்டிபெண்டன்ஸ் டே வரதுக்கு முன்னாடி வர கதைக்களமாக கொடுத்துருக்காங்க. தனுஷ் இருக்கக்கூடிய ஊரில் மக்களை அராஜகம் பண்ணுறது, அடிக்கிறது இப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று இவங்க எல்லாருமே கீழ் ஜாதி மக்கள், அவங்களாம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்குது. மேல் ஜாதியில் இருக்கிறவங்க, அரசாமையில் இருக்கிறவங்க தான் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஊரில் இருக்க தனுஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. கெட்டவனை கொண்டு இருக்க நல்லவனை தானே இருப்பேன். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது இந்த படம் முழுக்கவே வயலன்ஸ், வெட்டுக்குத்து அப்படின்னு சொல்லி நல்லா ஃபயராக கொண்டு போயிருந்தாங்க. 2 மணி நேரம் போனது தெரியல, அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த 20 நிமிஷம் இருக்குது இல்லையா, அது நல்லா வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. சிவராஜ்குமார் அவருடைய கதாபாத்திரம் மாசா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் வைக்கப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. தனுஷோட கதாபாத்திரம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு எந்த மாதிரிலாம் சீன் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே நல்ல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஹைப்பை பூர்த்தி செய்கிற விதமாக தனுஷுடைய கதாபாத்திரம் இருந்தது. கேப்டன் மில்லர் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி சாணி காகிதம் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் மெயினாக வச்சு படம் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் கூடவே பார்த்தீங்கன்னா டைரக்டர் செல்வராகவன் நடிச்சிருந்தாரு. அந்த படமே ஒரு வெட்டுக்குத்து அப்படின்னு சொல்லி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு வயலன்ஸாக படம் முழுக்கவே கொடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கு அடுத்த லெவலாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியாக அருண் மாதேஸ்வரன் படம் முழுக்கவே கொடுத்துருந்தாரு. படத்தோட கதாநாயகியான பிரியங்கா அருள்மோகன் அண்ட் தனுஷ் 2 பேர்த்துக்கும் காதல் காட்சி அப்படின்றதான் படத்தில் கொடுக்கல. தனுஷ் லவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேயே காமெடி மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. இந்த படத்தில் பெருசாக காமெடிலாம் கிடையாதுங்க. முழுக்காவே ஃபுல்லாகவே ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பொதுவாக அருண் மாதேஸ்வரன் படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே ஹீரோயின் கெத்தாக தான் காமிப்பார். கீர்த்தி சுரேஷ் அவருடைய போன படத்தில் நல்லா கெத்தாக காமிச்சிருந்தாங்க. இதுலேயும் நம்ம பிரியங்கா அருள்மோகனை ஃபைட் பண்ணுற மாதிரி அண்ட் கன் ஷூட் பண்ணுற மாதிரியான காட்சிலாம் கொடுத்துனாங்க. ஏற்கனவே டீசர் ட்ரெய்லரால் காமிச்சிட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் பிரியங்கா அருள்மோகன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக அவங்களோட கரியர்லேயே டிஃப்ரெண்ட்டான ரோலை பிரியங்கா அருள்மோகன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது ஜிவி பிரகாஷ். ஏற்கனவே 1001 படத்தில் எப்படி அவர் கம்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் தனியாக பேசணும், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அவ்வளோ அட்டகாசமாக ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே மெனக்கட்டு நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. நானே கொன்னுருப்பேன். இந்த படத்துக்கு சித்தார்த் நுனி அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நகுரன் ராமச்சந்திரன் ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்த்த பற்றி சொல்லணும்னா, தனுஷ் அவர் மேலே நின்றுட்டு கண்ணாடி கிளாஸ் போடுற மாதிரி இப்படின்ட்டு பல இடங்களில் சினிமாட்டோகிராஃபர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே படத்தோடைய எடிட்டர் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் முதல் காட்சியை எடுத்துக்கணும். தனுஷோடைய என்ட்ரிங் சீன், அவர் அந்த பானையை எடுத்து ஒரு குடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரியான காட்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரிங் சீன் நல்லா கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று இந்த படத்தில் டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்க இல்லையா, கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, எப்போ டைட்டில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிவீல் பண்ணுறதுக்காக நம்ம தனுஷ் ஒரு கன் ஷூட் மாதிரி கொடுத்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க டைட்டில் ரிவீல் பண்ணுறதும். நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்க? இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே அருண் மாதேஸ்வரன் மற்றும் மதன் கார்கி 2 பேரும் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வேஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளேவை சொல்லணும். படம் 2 மணி நேரம் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அடுத்ததாக படம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த ஃபினிஷிங்குமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒரு கோவில் நடக்கிற மாதிரி சீன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, முடிய போகுது அப்படின்ற நேரத்தில் வந்துட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த காட்சிலாம் எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் படத்தோட 20 அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டுட்டு போய் வந்து நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்லோனஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நடுவில் 1-2 இடங்களை ஸ்லோவாக கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத படத்தை பார்த்து சொல்லுங்கள். யூ பிலீவ் டெவில். மொத்தத்தில் படம் சூப்பராக இருந்தது. இந்த பொங்கல் ஹாலிடேஸில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.